ஏன்னா பனைமரத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பனைமரம் வைக்கப்பட்டாச்சு, எல்லா காத்து மழையிலையும் செம்ம ஆடும். இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு போகும், அந்த முனையிலேருந்து இந்த முனை வரும், ஆனால் மரம் விழாது. ஆமென். அப்படிதான் ஒரு சின்னத்தில் நம்ம மாறி மாறி அடிக்கப்படுவோம். இங்கேருந்து இந்த முனையில் இந்த மணிக்கு போவோம், இந்த முனையிலேருந்து அந்த மணிக்கு வரும், ஒரே ஆட்டமாக இருக்கும். ஆனால் வேற மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு சின்னத்தில் அப்படி இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஆமென். அது விழுது போல தான் தெரியும். ஐயோ விழுந்துருமோ, நான் பண்ணிப்பான், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் கதை. ஒன்றும் நடக்காது. மழை விட்டு போய் நிமிர்ந்து நிற்கும். ஆமென். அதில் தான் போய் என்ன பண்ணுவோம், நுங்க பறிக்கணும். அதில் இருந்தால் என்ன செய்யணும், கல் எடுப்பாங்க, அதில் இருந்தால் சாறு எடுப்பாங்க, அதில் இருந்தால் பழத்தை சுடுவாங்க, அதை சுட்ட பழத்தை அப்படியே அடுப்பில் போட்டு எரிப்பாங்க. ஒன்றுத்தை விட மாட்டோம். அப்போ நம்ம வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதம் தான். நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாதது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் இயேசு ஒரு மரத்தை வேதத்தில் பயன்படுத்துகிறாருன்னா அதுக்கு 1008 அர்த்தம் இருக்கும். நீ பனையை போல செழிப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ பனை மரம் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் செழிச்சுக்கிட்டே இருக்கு. நாங்கள் ஊருக்கு போனால் அந்த ஊரில் அந்த பனை மரத்தில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. அவர் சொல்லுவார், இது 100 வருஷமாக நிற்குது இந்த மரம். அந்த மரத்தை கட் பண்ணி அந்த மரத்தில் தான் அந்த இது கட்டியிருப்பாங்க. அவர் சொல்லுவார், நான் பிறந்து எங்கள் அப்பா முன்னாடியே கட்டி வச்சிருக்குது. அவர் எங்கேருந்து வாங்கினார் தெரியல. அப்போ எத்தனை வருஷமா அந்த பனை மரம் என்ன பண்ணுது, அந்த பனை மரத்தை ஒன்றே அரிக்க முடியாது, எந்த பூச்சும் அரிக்க முடியாது, அது ஸ்ட்ராங்காக நிற்கும். ஆமென். அதான் பனை மரத்தை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். நீதிமான் பழைய போல செழிப்பான். நீதிமொழியில் சொல்லப்படும் நீதிமானை ஒருவனை அசைக்க முடியாது. ஆமென். அசைக்க முடியாமல் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டாண்டு காலமா அது என்ன பண்ணது, அசைக்கப்படாம இருக்குது. ஆண்டாண்டு காலமா, 1-2 காலம் இல்லை, எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களை அதை என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. அது எப்போ அசையன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டா அதை அறுப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டாதான் அதை உடைச்சி எடுத்து காரியத்தை பயன்படுத்துவாங்களே தவிர ஒன்றும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பனை மரத்தை தொடவே மாட்டாங்க. ஏன்னா அது காலங்காலமாக கனி கொடுத்துட்டே இருக்கும். ஆமென். எல்லா டைமுக்கும் அது பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, எல்லாவற்றிலும் நாம் அப்படி அசையாமல் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். கர்த்தரை நம்ம முன்பாக வைத்து ஓடணும். கர்த்தரை முன்பாக வைத்து ஓடணும். எந்த நிலைமையிலும், எல்லா இடத்திலும்